சென்னை பெருநகரத்துக்கான 3வது மாஸ்டர் பிளான் தயாரிப்பில் மீண்டும் தாமதம் ஏற்பட்டுள்ளது. இந்த ஆண்டு ஜனவரியில் 3வது மாஸ்டர் பிளான் வெளியாகும் என்று கடந்த திமுக ஆட்சிக் காலத்தில் அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் ஆட்சி முடியும் வரை அதற்கான பணிகள் நிறைவடையவில்லை. தேர்தலுக்கு பின் தாவேக அரசு ஆட்சி பொறுப்பேற்றுள்ள நிலையில் முதல்வர் மற்றும் துறை அமைச்சருடன் 3வது மாஸ்டர் பிளான் குறித்து விளக்கப்பட்டுள்ளது. அவர்களின் உத்தரவின்படி சில மாற்றங்கள் செய்யப்பட உள்ளன. காலநிலை மாற்றத்தின் தாக்கங்களை சமாளிக்கும் வகையில் கட்டட விதிகளில் செய்யப்பட வேண்டிய மாற்றங்கள், நில வகைப்பாடு மற்றும் கட்டடங்களுக்கான புது வழிகாட்டுதல்கள் சேர்க்கப்பட்டு வருகின்றன. மேலும் பொதுமக்கள் மற்றும் பல்வேறு துறைகளிடம் பெறப்பட்ட பரிந்துரைகளை ஒருங்கிணைக்கும் பணிகள் நடந்து வருவதால் சென்னை பெருநகரத்துக்கான 3வது மாஸ்டர் பிளான் வரைவு அறிக்கை அடுத்த ஆண்டே வெளியாகும் என CMDA தெரிவித்திருக்கிறது. மதுரை மாநகரில் மழைநீர் தேக்கம் மற்றும் பழைய பாதாள கழிவுநீர் கால்வாய் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வகையில் 6150 கோடியில் விரிவான திட்ட கருத்துருவை தமிழக அரசுக்கு மதுரை மாநகராட்சி அனுப்பியிருக்கிறது. இத்திட்டத்தின் கீழ் புதிய மழைநீர் வடிகால்கள் அமைக்கவும் பழைய பாதாள சாக்கடை கட்டமைப்புகளை மேம்படுத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக மீனாட்சியம்மன் கோயில் பகுதி மற்றும் வைகை கூட்டு குடிநீர் திட்ட மேம்பாட்டிற்காக சிறப்பு நிதி ஒதுக்கப்பட்டு பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. ரேஷன் கடைகளில் துவரம் பருப்பு, சர்க்கரை ஆகியவற்றை பாக்கெட்டில் வழங்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. இதனால் எடை குறைவு பிரச்சினை தடுக்கப்படுவதுடன் தரமான பொருட்கள் கிடைப்பது உறுதி செய்யப்படும் என அரசு தெரிவித்துள்ளது. யாரிடம் பொருட்கள் வாங்கப்பட்டது, தயாரிப்பு தேதி, காலாவதி தேதி உள்ளிட்ட விவரங்கள் பாக்கெட்டில் இடம்பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2,20,00,000 ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பாக்கெட்டில் வழங்க ஒருவருக்கு எவ்வளவு கூடுதல் செலவாகும் என்ற விவரங்கள் மதிப்பிடப்பட்டு வருவதாக உணவுத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அரிசி ஏற்றுமதி 5 ஆண்டுகளில் 29,915 கோடி ரூபாய் அதிகரித்துள்ள நிலையில் ஏற்றுமதிக்கு தடை விதிக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்திருக்கிறது. 2021-22 ஆண்டில் 72,115 கோடி ரூபாயாக இருந்த அரிசி ஏற்றுமதி 2025-26 ஆண்டில் 1,00,000 கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளது. இந்நிலையில் உள்நாட்டில் அரிசி ஏற்றுமதி அதிகரித்து வருவதால் ஏற்றுமதிக்கு தடை விதிக்க வேண்டும் என வியாபாரிகள் வலியுறுத்தியுள்ளனர். தங்கம் விலை சவரனுக்கு 480 ரூபாய் குறைந்து 1,05,240 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிராம் தங்கம் 60 ரூபாய் குறைந்து 13,155 ரூபாயாக உள்ளது. வெள்ளி விலை மாற்றமின்றி 1 கிலோ 2,35,000 ரூபாய்க்கும் 1 கிராம் 235 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. ராமநாதபுரத்தில் பலத்த சூறைக்காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் மறு உத்தரவு மறுவரை மீன்பிடிக்க செல்ல மீன்வளத்துறை தடை விதித்திருக்கிறது. இதனால் 5,000க்கும் மேற்பட்ட படகுகள் நங்கூரமிட்டு நிறுத்தப்பட்டுள்ளன. இயற்கை சீற்றத்தால் பாதிக்கப்பட்டுள்ள தங்களுக்கு அரசு நிவாரணம் வழங்குவதோடு படகுகளை பாதுகாக்க தூண்டில் வளைவு அமைத்து தர வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேதாரண்யம் அடுத்த கோடியக்கரை கடற்பகுதியில் விலை உயர்ந்த காளா மீன்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டத்தில் கடல் சீற்றத்தால் போதிய மீன்கள் கிடைக்கவில்லை. இதனால் மீனவர்கள் வெறும் கையுடன் திரும்பினர். நடுக்கடலில் ஏற்பட்ட ஆபத்தான சூழலில் இருந்து தப்பிய மீனவர்கள் தற்போது கரையேறி சேதமடைந்த மீன்பிடி வலைகளை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் கனமழையால் கோவை குற்றாலம் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை கருதி அருவி தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. மழை பொழிவு குறைந்து இயல்பு நிலை திரும்பிய பின்னரே சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்படுவார்கள் என வனத்துறை அறிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் சாரல் மழையின் காரணமாக குற்றாலத்தில் உள்ள அனைத்து அருவிகளிலும் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் சில தினங்களாக மந்தமாக இருந்த சீசன் தற்போது மீண்டும் களை கட்டியுள்ளதால் அங்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளும் உள்ளூர் வியாபாரிகளும் பெரும் மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றனர். கோவை பெரிய தடாகம் பகுதியில் சுற்றித் திரிந்த காட்டு யானை ஒன்று வீட்டின் கேட்டை லாவகமாக திறந்து உள்ளே சென்ற காட்சி வெளியாகியுள்ளது. வீட்டில் கால்நடை தீவனங்களை தேடிவிட்டு மீண்டும் அதே வழியே யானை வெளியேறியுள்ளது. பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள பாடாந்துறை கணியன் வயல் பகுதியில் சாலையில் யானை ஒன்று உலா வந்துள்ளது.
அப்போது சாலையில் வந்த இருசக்கர வாகன ஓட்டி நல்வாய்ப்பாக உயிர் தப்பினார். சேலம் மாவட்டம் ஓமலூர் அடுத்த முத்துநாயக்கன்பட்டியில் கைத்தறிக்கு மட்டுமே ஒதுக்கப்பட்ட பட்டுச்சேலை ரகங்களை விசைத்தறியில் சட்டவிரோதமாக உற்பத்தி செய்ததாக முருகன் என்பவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதிக லாபத்துக்காக விசைத்தறியில் பட்டுச்சேலைகளை நெய்வதால் கைத்தறி நெசவாளர்கள் பாதிக்கப்படுவதோடு வாடிக்கையாளர்களும் ஏமாற்றப்படுவதாக தெரிவித்த அதிகாரிகள் இதுபோன்ற சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்தனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் பல்வேறு தடைகளையும் மீறி இளைஞர் ஒருவர் திருநங்கையை கரம் பிடித்தார். திருவள்ளூரைச் சேர்ந்த பிரவீன்ராஜ் என்பவர் ஃபேஸ்புக் மூலம் திருநங்கை கயல்விழியுடன் பழகிய நிலையில் நாளடைவில் அது காதலாக மலர்ந்தது. இவர்களின் காதலுக்கு பெற்றோர் எதிர்ப்பு தெரிவித்ததோடு பிரவீன்ராஜை குடும்பத்தினர் போதை மறுவாழ்வு மையத்தில் 2 ஆண்டுகள் கட்டாயமாக அடைத்து வைத்ததாக கூறப்படுகிறது. அனைத்து தடைகளையும் தாண்டி கோபிச்செட்டிப்பாளையம் சட்ட உதவி மையத்தின் ஆதரவுடன் இருவரும் சுயமரியாதை திருமணம் செய்து கொண்டனர். பால் கொள்முதல் விலையை உயர்த்த வலியுறுத்தி கிருஷ்ணகிரி மாவட்டம் காவிரிப்பட்டினம் அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. போதாபுரம் கிராமத்தில் தமிழக எழுச்சி விவசாயிகள் சங்கம் மற்றும் ஆவின் பால் உற்பத்தியாளர்கள் சங்கத்தினர் கறவை மாடுகள் மற்றும் பால் கேன்களுடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் மீமீசலிலிருந்து பேராவூரணி வழியாக பட்டுக்கோட்டை நோக்கி சென்ற தனியார் பேருந்தின் பின்புற ஏணியில் மாணவர்கள் ஆபத்தான முறையில் தொங்கிச் செல்லும் காட்சி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. போதிய பேருந்து வசதி இல்லாததால் மாணவர்கள் இந்த அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக பெற்றோர் குற்றஞ்சாட்டுகின்றனர். இந்நிலையில் இதுபோன்ற சம்பவங்களை தடுக்க காவல்துறையுடன் இணைந்து தீவிர கண்காணிப்பு மேற்கொள்ளப்படும் என அறந்தாங்கி வட்டார போக்குவரத்து ஆய்வாளர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் நீங்கள் இப்படி எல்லாவற்றுக்கும் தடை கேட்டுக்கொண்டே இருப்பதால் தான் தொழிற்சாலைகள் அங்கிருந்து ஆந்திராவுக்கு இடம் மாறுகின்றன என்று நாடாளுமன்றத்தில் தெலுங்கு தேசம் கட்சியின் எம்பி லாவு கிருஷ்ணதேவராயலு பேசியுள்ளார். பொதுத் தேர்வுகள் முறைகேடு தடுப்பு குறித்து நாடாளுமன்றத்தில் நடந்த விவாதத்தின் மீது நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி திமுக எம்பி தயாநிதி மாறன், விடுதலை சிறுத்தைகள் எம்பி திருமாவளவன் ஆகியோர் பேசினர். அதனை அடுத்து பேசிய ஆளும் பாஜக கூட்டணியில் உள்ள தெலுங்கு தேசம் கட்சியின் உறுப்பினர் லாவு கிருஷ்ணதேவராயலு தமிழகம் தொடர்ந்து தடைகள் கேட்டுக்கொண்டே இருப்பதற்கு நன்றி என பேசினார். Keep doing that. Thank you. You want to ban everything in Tamil Nadu. That is the reason why we are getting all the industry from Tamil Nadu to Andhra Pradesh. Keep doing that. Thank you. வங்கிக் கணக்கில் குறைந்தபட்ச இருப்பு தொகை வைத்திருக்காத வாடிக்கையாளர்களுக்கு கடந்த நிதியாண்டில் சுமார் 7,087 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்தில் மத்திய நிதித்துறை இணையமைச்சர் இந்த தகவலை எழுத்து மூலம் தெரிவித்தார். கடந்த நிதியாண்டில் பொதுத்துறை வங்கிகள் 2,138 கோடி ரூபாயும், தனியார் வங்கிகள் 4,949 கோடி ரூபாயும் அபராதமாக வசூலித்திருப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். HDFC வங்கி அதிகபட்சமாக 1,798 கோடி ரூபாயை வாடிக்கையாளர்களிடமிருந்து வசூலித்திருக்கிறது. பொதுத்துறை வங்கிகளில் அடிப்படை சேமிப்பு கணக்குகளுக்கு எந்தவித அபராதமும் விதிக்கப்படவில்லை என்றும் அமைச்சர் தெரிவித்தார். மேட்டூர் அணை திறக்கப்படாததாலும் காவிரி நீர் வராததாலும் புதுக்கோட்டையில் காவிரி கடைமடை பகுதி விளைநிலங்கள் வறண்டு பாலைவனம் போல காட்சியளிக்கின்றன. குறுவை சாகுபடி பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் சம்பா சாகுபடியும் கேள்விக்குறியாகி இருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கிறார்கள். மும்முனை மின்சாரம் கிடைக்காததால் தென்னை மரங்கள் கருகி வருவதாக கவலை தெரிவிக்கும் விவசாயிகள் அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுத்து தங்களின் வாழ்வாதாரத்தை காக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த வருஷத்தில் சுத்தமாகவே தண்ணி இல்லை, மழையும் இல்லை. இப்போ ஆறையும் 2 பக்கம் சைடு சிமெண்ட் போட்டு தரையும் போட்டுட்டாங்க. இப்போ தண்ணி வந்தால் தான் அந்த ஏரிகளுக்கு போனால் தான் இங்கே குடி தண்ணீருக்கு பூமிக்கு எல்லாம் தண்ணி வரும், இல்லைனாக்கா அதுவும் இல்லை. ஃபஸ்ட்டு நெல், இதை விட்டுட்டா அடுத்து தென்னை தான். தென்னைக்கும் தண்ணி இல்லைன்னா முற்றிலும் கொஞ்சம் உற்பத்தி பாதிக்கப்படும்.
இதே நிலம் தான் ரொம்ப வறட்சியாகும், ஆடு மாடு தண்ணி குடிக்க இடம் இருக்காது, எல்லாம் ரொம்ப பாதிப்பாகும். மேகதாது அணை கட்ட எந்த மாநில அனுமதியும் தேவையில்லை என்று நீர்வளத்துறை இணையமைச்சர் பேசியது குறித்து தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தைச் சேர்ந்த சேதுராமன் கருத்து தெரிவித்துள்ளார். காவிரி நடுவர்மன்ற தீர்ப்பின்படி பாசன விவசாயிகளின் அனுமதியின்றி எந்த திட்டமும் செயல்படுத்தப்படக்கூடாது என்றும், பெங்களூரு குடிநீருக்கு 4.6 TMC மட்டுமே தேவைப்படும் நிலையில் 67 TMC கொள்ளளவில் அணை கட்டுவது நீதிமன்ற உத்தரவுக்கு எதிரானது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். மேகதாதுக்கான அணை கட்டும்போது கண்டிப்பாக இந்த ஹெல்சின்ஸ்கி ரிப்போர்ட் அடிப்படையில் தமிழகத்தினுடைய அனுமதி பெறாமல் கட்ட முடியாதுன்றதுதான் ட்ரிபியூனலுடைய வாதமாக இருக்கிறது. இதனை தமிழக அரசு சட்டப்பூர்வமாக அணுக வேண்டும், சட்டப்பூர்வமாக அணுகி இதற்கான தீர்வை உடனடியாக பெற வேண்டும். அரிசி ஏற்றுமதி 5 ஆண்டுகளில் 29,915 கோடி ரூபாய் அதிகரித்துள்ள சூழலில் ஏற்றுமதிக்கு தடை விதிக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. 2021-22 ஆண்டில் 72,115 கோடி ரூபாயாக இருந்த அரிசி ஏற்றுமதி 2025-26 ஆண்டில் 1 லட்சம் கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளது. இந்நிலையில் உள்நாட்டில் அரிசி ஏற்றுமதி அதிகரித்து வருவதால் ஏற்றுமதிக்கு தடை விதிக்க வேண்டும் என வியாபாரிகள் வலியுறுத்துகின்றனர். இசை மனிதர்களை ஒன்றிணைப்பதை போல மக்கள் தொகை கணக்கெடுப்பும் நாட்டின் முன்னேற்றத்துக்கான உறுதியான அடித்தளம் அமைப்பதாக இசையமைப்பாளர் இளையராஜா தெரிவித்திருக்கிறார். 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பில் பொதுமக்கள் அனைவரும் ஆர்வத்துடன் பங்கேற்க அவர் அழைப்பு விடுத்துள்ளார். ஜூலை 17 முதல் 31ஆம் தேதி வரை மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான அதிகாரப்பூர்வ இணையதளம் மூலம் மக்கள் தங்கள் குடும்ப விவரங்களை சுயமாக பதிவு செய்யலாம் என அவர் குறிப்பிட்டார். அதைத் தொடர்ந்து ஆகஸ்ட் 1 முதல் 30ஆம் தேதி வரை வீடுகளுக்கு நேரில் வரும் கணக்கெடுப்பாளர்களுக்கு பொதுமக்கள் முழு ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்றும் இளையராஜா கேட்டுக் கொண்டுள்ளார். இந்து சமய அறநிலையத்துறை நிர்வாக வசதிக்காக வடக்கு மற்றும் தெற்கு என 2 புதிய மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. இந்த மண்டலங்களுக்கு கூடுதல் ஆணையாளர்களாக மூத்த IAS அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு அவர்களுக்கான அதிகாரங்கள் மற்றும் பணிகள் குறித்த அரசாணையை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. வடக்கு மண்டல கூடுதல் ஆணையரின் கட்டுப்பாட்டில் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், கடலூர், தருமபுரி, கோவை உள்ளிட்ட மாவட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன. தெற்கு மண்டல கூடுதல் ஆணையரின் கட்டுப்பாட்டில் திருப்பூர், திருச்சி, நாகை, மதுரை, திருநெல்வேலி, தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன. கோவில் சொத்துக்கள் ஆவணங்களை ஆய்வு செய்தல் போன்ற பணிகளை கூடுதல் ஆணையர்கள் மேற்கொள்வார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை கொட்டிவாக்கம் பகுதியில் தொடர்ச்சியாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டதை கண்டித்து பொதுமக்கள் கிழக்கு கடற்கரை சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காலை முதல் மின்வெட்டால் கடும் அவதிப்பட்ட மக்கள் அதிகாரிகளின் அலட்சியத்தால் ஆத்திரமடைந்து சாலையில் இறங்கி போராட்டத்தில் குதித்தனர். இதனால் ECR சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினர். காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து மறியல் கைவிடப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே படிக்கட்டில் தொங்கியபடி சென்ற மாணவர்களை நடத்துனர் எச்சரித்ததால் ஆத்திரமடைந்த பள்ளி மாணவர்கள் 2 அரசு பேருந்தின் கண்ணாடிகளை கல்லால் அடித்து உடைத்துவிட்டு தப்பியோடினர். இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவில்பட்டி அருகே கட்டிட தொழிலாளி கொலை வழக்கில் 2 இரட்டை ஆயுள் தண்டனை விதித்து தூத்துக்குடி நீதிமன்றம் உத்தரவிட்டது. செண்பகநேரி கிராமத்தைச் சேர்ந்த கட்டிட தொழிலாளியான பாண்டியராஜ் கடந்த 2024ஆம் ஆண்டு முன்விரோதத்தில் வெட்டி கொல்லப்பட்டார். இது தொடர்பாக அதே கிராமத்தைச் சேர்ந்த சதீஷ், அவரது நண்பர் மதன் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். இந்த வழக்கை விசாரித்த தூத்துக்குடி நீதிமன்றம் சதீஷ், மதன் ஆகியோருக்கு இரட்டை ஆயுள் தண்டனை விதித்து தண்டனையை ஏக காலத்தில் அனுபவிக்க உத்தரவிட்டது. சேலம் மாநகராட்சி குடிநீர் விநியோகத்தை தனியாருக்கு வழங்கும் ஒப்பந்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட முயன்றபோது அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் இருதரப்புக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர்.
உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள வெள்ளையூர் கிராமத்தில் 3 பேரை நரி கடித்து குதறிய சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து உளுந்தூர்பேட்டை வனத்துறை அலுவலரிடம் கேட்டபோது நரியை உடனடியாக பிடிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். மேலும் விவசாயிகள் வயலுக்கு செல்லும் போது கம்பு போன்றவற்றை கையில் வைத்துக் கொண்டு பாதுகாப்பாக செல்ல வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார்.